அதோட கடகராசி தலைவன் பண்பு, அதனாலதான் தலன்னு பேர் வந்த பிறகு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக மாறியது. பொதுவாக ஒரு மனிதனை பிச்சைக்காரனுக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்கிறார். பகவான் என்ற சொல்லுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தான். நான் வந்து விஜய் அரசியலுக்கு வந்தே தீருவார்னு ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே அடிச்சு சொன்ன ஒரே ஜோசியர் நான் தான். பிரதீப் ரங்கநாதன்றது வந்து பாத்தீங்கன்னா அப்ப டிஆர், இப்ப பிரதீப் ரங்கநாதன். நயன்தாரா சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கி கடாசினதால அவங்க ஒன்றும் விழுந்துட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தளம் உண்டு, கடுமையான உழைப்பாளி. அஜித் சாருடைய வளர்ச்சி இப்போ வந்து குட் பேட் அக்லி ட்ரைலர் ரிலீஸ் ஆகி மில்லியன் வியூஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த படத்துக்கு அப்புறம் அடுத்து அவர் பண்ண போற படங்களும் பிளஸ் கார் ரேஸ்ல இப்போ செகண்ட் டைமா அவர் கலந்துக்கிறாரு இல்லையா, அதுல அவர் வின் பண்ணுவாரா அப்படின்ற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கணும். அஜித் சாரை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து அவருக்கு கோச்சாரத்துல வந்து கடகராசிக்காரர் ஒரு சந்திரன் குரு யோகம், அவரோட கேதும் யோகம். அப்படி ஒரு யோகமான ஒரு ஜாதகம் தான். அதனால தான் டீசென்ட் பீப்புள், ஜென்டில்மேன் அப்படின்னு பேர் வாங்குவார். கடக ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு, குருச்சந்திர யோகத்தில் இருக்கக்கூடியவர். அதோட கேது பகவானும் சேர்ந்து இருக்கிறாரு. அதனால தான் வந்து அவருக்கு தலை அப்படின்னு பேர். சந்திரன் குரு சேர்ந்து குருச்சந்திர யோகம் ஏற்பட்டால் ஒரு ஊருடைய தலைவர் அப்படின்னு ஆவாங்க. அதோட கடகராசி தலைவன் பண்பு, அதனாலதான் தலன்னு பேர் வந்த பிறகு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகராக மாறியது. அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அஷ்டமத்து சனி, கோச்சாரத்தில் அஷ்டமத்து சனி நிறைவு பெறுது. நிறைவு பெற்று அடுத்து வரக்கூடியது யோக சனி காலம்னு ஒன்று தொடங்குது. அதனால இனிமேல் அவர் தொடர எல்லா ப்ராஜெக்டும் ஹிட் அடிக்கும். இந்த அஷ்டமத்து சனி காலம் இருந்ததால தான் அவருக்கு வந்து விடாமுயற்சி படம் ஒரு மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெளியாச்சு, நிறைய பிரச்சனைகள்ல சந்திச்சுது. இனிமேலுக்கு அவருக்கு வந்து யோக சனி காலம் தொடங்குது. யோக சனி காலம் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் மாதம் 29 தொடங்குது. இப்பயே தொடங்கிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கடுத்து வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த வருஷம் 6/3/2026 தொடங்குது. இனிமேல் அவருக்கு எடுத்து வைக்கிற எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். பொதுவாக ஒரு மனிதனை பிச்சைக்காரனுக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் கொடுக்கிறார். பகவான் என்ற சொல்லுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் தான். அந்த பகவான் கொடுக்கிறார் அப்படின்னா அது வந்து யோக சனி காலம். அந்த மாதிரி ஒரு யோக சனி காலம் தான் இப்போ கடகராசிக்கு வருது. அந்த அப்படி வரக்கூடிய நேரத்தில் இனிமேல் அவருக்கு தொடர எல்லா ப்ராஜெக்டும் அவருடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். அடுத்தடுத்து படங்களாக இருக்கட்டும், அவருடைய கார் ரேசஸ் ஆக இருக்கட்டும், அடுத்தடுத்து வெற்றியை கொடுக்கும். அது அவருடைய ஜனன ஜாதகப்படி மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. கார் ரேஸ்ன்னு போகும்போது அடிக்கடி விபத்துல அவர் ரொம்ப மாட்டிக்கிறாரு. அப்படின்னு இருக்கும்போது இந்த விபத்துல இருந்து அவர் தப்பிக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. அவர் வந்து சனி பலவீனமான ஜாதகம். அதனாலதான் சனி எலும்பு காரகன்னு சொல்றது. அந்த எலும்பு வந்து அடிக்கடி எலும்பு முறிவு, அது ஒரு மூட்டு தண்டுவடம், அது மாதிரி முதுகு தண்டுவடம் அப்படின்லாம் சொல்றது. மூட்டு இது, அது மாதிரி முதுகு தண்டுவடம் இதெல்லாம் வந்து அடிபடும். அது காரணம் என்ன, அவருக்கு வந்து அந்த கேதுவானப்பட்டவர் பலமாக இருக்கிறார். அதனாலதான் எப்ப பாரு அந்த கேது பலம் இருக்கிறதால தான் விநாயகர் பாட்டு வச்சா பிள்ளையார்பட்டி ஹீரோயினி தான்ப்பா அப்படின்னு சொல்லலாம் பாட்டு வச்சாரு. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய விநாயகம்னு பேர் வச்சுக்குவாரு. அந்த மாதிரிலாம் பேர் வச்சா அவர் ஹிட் அடிக்கும். விநாயகர் இது வச்சா ஹிட் அடிக்கும். அதே சமயத்தில் சனி பலவீனமான ஜாதகம். அதனால வந்து இந்த மாதிரி விபத்துலாம் இருக்கு. அடுத்து இப்போ இனிமேல் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்த வருஷத்துக்கு மேலே அந்த விபத்துக்கள்லாம் அதிகமாக அவருக்கு வராது. யோக சனி காலம் தொடங்குறதால அது வந்து நல்லாவே இருக்கும். இன்னொன்று அவருக்கு வந்து கார் ரேஸ் பிரியர். ஏன்னா சுக்கிரனானப்பட்டவர் வலுவாக இருக்கிறார். அவர் வந்து வாகன யோகத்தை கொடுக்குற மாதிரி ஒரு கிரக அமைப்பு தான் அவருக்கு இருக்கு. அதனால தான் வாகனத்துக்கு மேலே அவருக்கு ஒரு பிரியம். அதனால வந்து அவருக்கு யோக சனி காலம் தொடங்குறதால அவருக்கு வந்து இனிமேல் வந்து இந்த கார் ரேஸ் விபத்து அதனால ஒரு பெரிய ஒரு பாதிப்புலாம் வந்துடாது. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் வாழ்ற ஒரு இடம் வந்து திருவான்மியூர்ல வாழ்றாரு. திருவான்மியூர்ல இந்தாண்ட பாம்பன் சுவாமிகள் மருத்துவத்திற்காக இருக்கக்கூடிய மகான், இந்தாண்ட வந்து மருந்தீஸ்வரர் சிவபெருமான் இருக்காரு. அந்த மாதிரி ஒரு பகுதியில் வாழ்றாரு. அதனால எலும்பால வந்து விபத்தால் மிகப்பெரிய ஒரு விபத்தெல்லாம் அவர் சந்திக்க மாட்டாரு. அதில் பயமே வேண்டாம். அவர் வந்து அவருடைய தனித்திறன் ஆற்றல் நல்லாவே வெளியே வந்துருவாரு. இப்போ அவருக்கு வந்து யோகசனி காலம் தான் தொடங்குது. அதனால வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். வரக்கூடிய படங்களாக இருக்கட்டும், அதாவது ரேசஸாக இருக்கட்டும், இந்த விபத்துகள் என்பது அவருக்கு ஒரு தடை தான் ஒழிய மிகப்பெரிய பாதிப்புலாம் தராது. அதன் மூலமா ஒரு வெற்றி வாய்ப்புகள் அவருக்கு தரும். விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஜனநாயகன், அந்த படம் எந்த அளவுக்கு சக்சஸ் ஆகும், பிளஸ் அரசியல் ரீதியாக அவரோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? பொதுவாகவே விஜயும் வந்து கடகராசிக்காரர் தான். விஜய்க்கு வந்து அதிகார பலம். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வீடு வந்து சூரியன். அவருக்கு பிறக்கும் போதே அதிகார ஆசை என்பது அவருக்கு இருக்கும். நான் வந்து விஜய் அரசியலுக்கு வந்தே தீருவார்னு ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடியே அடிச்சு சொன்ன ஒரே ஜோசியர் நான் தான். அதை பெருமையாக சொல்லிக்கொள்ள முடியும். ஆனால் அவர் கண்டிப்பாக வந்தே தீர்வார் நான் சொன்னேன். அதே மாதிரி அவருக்கு படிப்படியாக சினிமா கரியர்ஸ்லாம் குறைச்சிக்கிட்டு அரசியலை வளர்த்துக்கிட்டு அது உள்ளார போயிடுவார் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அடுத்தடுத்து சினிமா கரியர்லேருந்து வெளியே போய் அரசியலில் அவர் வந்து நல்ல ஒரு
பீக்ல இருப்பாரு. இப்போ அவருக்கு யோக சனி காலம் தொடங்குது. யோக சனி காலம், அவர் கடகராசிங்கிறது யோக சனி காலம் தொடங்குறதால அவருடைய அரசியல் கெரியரும் சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். நான் ஒரு வீடியோல கூட சொல்லியிருப்பேன். அதாவது ஆந்திராவின் பவன் கல்யாண் போராடி எப்படி வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி வந்து தமிழகத்துல வந்து இவரும் வந்து போராடி வெற்றி பெற்று அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவாரு. இவருக்கான ஒரு ஓட் பேங்கிங் அரசியல்லாம் பண்ணுவார். அரசியல்ல வந்து அவருக்கு யோக சனி காலம் தொடங்குற நேரத்துல அரசியலுக்கு வரதால மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அதெல்லாம் இருக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. படிப்படியா சினிமாவில் விட்டு வந்துருவாரு. சினிமாவில் அந்த நார்மலா போயிடும் அந்த படம். அதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட நிறைய தடைகள் இருக்கும், நிறைய போராட்டங்கள் இருக்கும். எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும் அதெல்லாம் மீறி அந்த படமும் வந்து ஓடிடும். அதே மாதிரி ஒரு அரசியல் கெரியரும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகும். அவருக்குன்னு ஒரு ஓட் பேக்கிங் அரசியல் அது வந்துடும். அதே மாதிரி வந்து அவரும் வந்து இந்த இந்த அரசியல் போர்க்களத்துல அவரும் வந்து தனிச்சு நிற்பாரு. அவர் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவார். இப்போ விஜய் சார் டோட்டலா அரசியல் போயிட்டா, அப்போ சினிமா கரியரை மேபி அவர் பையன் பார்த்துக்க வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. ஏன்னா அவர் தொலைக்க எதுவுமே கால்குலேட் பண்ற மனுஷன். அந்த காலத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து படிப்புலாம் சரி வராது, எனக்கு சினிமா தான்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாட்ட தைரியமா சொல்லி, சினிமாவில் எல்லாம் அவன் வேணாண்டா, உனக்குலாம் அதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லி எஸ்எஸ்சி எவ்வளோ தடுத்தோம், இல்லை நான் அதில் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி போராடி அதில் அப்பயே காம்படிட்டர் யாருன்னா சாக்லேட் பாய் மாதிரி இருப்பார் அஜித். அப்போ இவர் அந்த அளவுக்குலாம் இருக்க மாட்டார். அதை எல்லாத்தையும் முறியடிச்சு எப்படி அதை ஓப்பனிங் வந்து பண்ணி வந்தாரோ அதே மாதிரி சரியான வயசில் வந்து சினிமாவுக்கு வந்தார். சரியான வயதில் அரசியலுக்கு வந்தார். ஆனால் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளும் திறன் பெற்றவர். லக்னாதிபதி யோகம், லக்னம் யோகமாக பெற்றவர்கள் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த லக்னாதிபதி யோகம் இல்லாதால் தான் ரஜினி சாரால வந்து அந்த அரசியல் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தல. இவருக்கு இப்போ இருந்த மாதிரி அப்போ வந்து முத்து படத்து டைம்லேயே ரஜினி சாருக்கு இருந்துச்சு. அந்த லக்னாதிபதி வளம் பெறாதால அதை அவர் பயன்படுத்திக்காம விட்டுட்டார். இவர் பயன்படுத்திட்டாரு. அதே மாதிரி தன்னுடைய இப்போ வந்து நான் சினிமாவில் இருந்து விலகிட்டு நான் அரசியலுக்கு போகிறேன். அப்போ நமக்கு ஃபேமிலிக்கு வந்து அரசியல் இப்போ நான் வந்து சேவைக்காக தான் போகிறேன், தேவைக்காக நான் போகலை. ஆனால் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்குன்னு ஒரு எக்கனாமிக்கல் சோர்ஸ் வேணும். நீ வந்து சினிமா கேரியர் தான் உனக்குன்னா ஓகேப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லுவார். அவரும் சஞ்சயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தா மாதிரி வந்து டைரக்ஷன் ஃபீல்டு, அதேமாதிரி அவங்க அப்பா மாதிரி சினிமா ஃபீல்டு ரெண்டுமே கலந்து கட்டி அடிக்கக்கூடிய திறன் பெற்றவர். ஆனால் வரத்துக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வருவார். உள்ள ப்ராசஸிங் ஆகி உள்ள வரத்துக்கு லேட்டாக தான் வருவார். லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வந்து சரியான தளத்தில் நிற்பார். அவர் சினிமா கேரியருக்கு உள்ளே வந்துடுவார். சஞ்சய் சரியாக தான் இருக்கும். இப்போ அடுத்த ஜென்ரேஷனாக சஞ்சய் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ கரண்ட்ல வந்து பிரதீப் ரங்கநாதன்றவர் ரொம்பவே பீக்கில் வந்துட்டு இருக்காரு. அவரை பற்றி சொல்லுங்க சார், அவரோட க்ரோத் எப்படி இருக்கும்? பிரதீப் ரங்கநாதன்றது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ டிஆர், இப்போ பிரதீப் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிஆர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். அந்த காலகட்டத்தில் டிஆருடைய காதல் தான் பிரபலமாக பேசப்பட்டது. இப்போ வந்து அவர் மாயவரத்தில் பிறந்தார், அண்ணாமலை சொல்லி சிதம்பரத்தில் படித்தவர். அப்போ வந்து அந்த ஒன் சைடு லவ் அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டம். அதை வந்து சினிமாவில் கெரியராக எடுத்துகிட்டு வந்தார். அவருக்கு அன்னைக்கு வந்து கதைகளின் நாயகனாக அவர் நடித்தார். அவர் எடுத்த படங்களாக இருக்கட்டும் கதைகளின் நாயகனாக நடித்தார். அதே மாதிரி அது வந்து பிரபலமாக பேசப்பட்டது. அவருக்குன்னு ஒரு தளம் இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி தான் இன்னைக்கு பிரதீப் ரங்கநாதன். அன்னைய காதல் டிஆர் காதல், இன்னைய காதல் பிரதீப் ரங்கநாதனுடைய காதல், இந்த பிஆருடைய காதல், இது ரெண்டுமே வெற்றி பெறும். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. இவருக்கான ஒரு தளம் டிஆருக்கு எப்படி வந்து ஒரு மாசு இருந்துச்சோ அதே மாதிரி பிஆருக்கும் ஒரு மாசு இந்த சினிமா உலகத்தில் கண்டிப்பாக உண்டு. அது அவ்வளோ சீக்கிரம் அழிந்து விடாது. கண்டிப்பாக அவர் வந்து ஒரு வெற்றி நாயகனாக தொடர்ந்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. லேடி சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் எனக்கு வேண்டாம், என்னை வந்து நார்மலாக நயன்தாரானே கூப்பிடுங்க அப்படின்ட்டு நயன்தாரா மேம் சொல்லியிருக்காங்க இல்லையா? இந்த பட்டம் வேணான்னு சொன்னதுக்கு பின்னாடி ஆன்மீக ரீதியாக ஏதாவது காரணங்கள் இருக்கும்? தீவிரதரை போய் பார்க்கிறதாக இருக்கட்டும், அதேமாதிரி மயிலாப்பூர் கபாலீஸ்வரரை பார்க்கிறதாக இருக்கட்டும். ஏன்னா சனி தோஷத்தை போக்குவதில் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். மயிலாப்பூர் கபாலீஸ்வரருடைய தீவிர பக்தர் தான் வந்து நயன்தாரா. அதுமாதிரி பல கோயில்களுக்கு போகக்கூடிய மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அவங்க வந்து உழைப்பை நேசிக்கக்கூடியவர்கள். இப்போ அஜித் எப்படி வந்து உழைப்பை நேசிக்கிறேன், நான் நடிக்கிறேன், நான் வந்து ஒரு கலைஞனாக உங்களுக்கு நான் நடிக்கிறேன், நடிச்சுட்டு வந்து உங்களை சந்தோஷப்படுத்துகிறேன், அதோட பார்த்துட்டு போயிருங்க. மற்றபடி என்னை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஒரு அரசியல் தளத்தில் இது பண்ணாதீங்க, அது இதுவும் பண்ணாதீங்க, எனக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு எப்படி தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைத்தாலும் இன்னைக்கும் அஜித்துக்குன்னு ஒரு ஃபேன் இருக்கோ அதே மாதிரி நயன்தாரா சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கி கடாசினதால அவங்க ஒன்றும் விழுந்துட மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தளம் உண்டு, கடுமையான உழைப்பாளி, ஒரு பிடிவாதக்காரி. அதனால வந்து அவங்களுக்குன்னு வந்து அதனால அவங்களுடைய கெரியர் போயிடும். அவங்களுடைய அவங்க வந்து திருப்பி வந்து இந்த தளத்துலலாம் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையே போயிடும் அப்படின்லாம் சொல்லிக்கிறதுக்கு இல்லை. அது அவங்களுடைய விருப்பம். இன்னைய காலகட்டத்தில் அது வந்து பேசுபொருளாகி அவங்களுக்கு அதுவே ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகி மீண்டும் நல்லா வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நயன்தாராவை சில விஷயங்களை நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த திருமண விஷயம், குழந்தை பெற்றுக்கொள்ள விஷயத்துல நானே விமர்சனம் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து இந்த விஷயத்தில் வரவேற்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுடைய ஜனஜாதகம் வந்து ஒரு பிடிவாதக்காரி,
பிடிவாதமாக இருந்து சுக்கிர யோகம் பெற்றவர் அந்த அந்த ஜாதகம். அதனால் வந்து கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அவங்க இந்த திரைத்துறையில் என்றைக்குமே சாதிக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான். அது மாதிரி சாதிக்கக்கூடிய திறனும் அதுக்கான உழைப்பும் அதுக்கான ஜாதக பலமும் அதுக்கான ஆன்மீக பலமும் அதுக்கான ரசிகர் பலமும் உள்ள ஒரு பெண் தான் அவங்க. அதனால் அதில் இந்த நயன்தாரா வந்து சூப்பர் ஸ்டார் பட்டத்தை தூக்கி போடுறதால வந்து அவங்க கெரியர் இன்னும் கீழே விழுந்துடாத, என்றைக்குமே அவங்க ஜெயிப்பாங்க. இவ்வளோ நேரம் நான் கேட்ட கொஸ்டின் எல்லாத்துக்குமே பொறுமையாக இருந்து பதில் சொல்லியிருக்கீங்க. எனக்கு இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஜாதகம் வச்சு எனக்கு டீட்டெயிலாக இன்னும் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்க்குற வியூவர்ஸுக்கும் யூஸாக இருக்கும். ஓகே, ரொம்ப நன்றி சார். கண்டிப்பாக தேங்க்யூ.